Daniel. Okay, good. உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் Jesus is the King of heaven. And Jesus is also the righteous judge. And the beginning of wisdom is to fear the Lord.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். So that we are strong in our walk with Jesus. எனவே நாம் இயேசுவோடு கூட நடக்கின்ற இந்த பயணத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருப்போம். Tonight I want to speak about life after death. மரணத்திற்கு பின்பதான வாழ்க்கையை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். Because the wonderful promise of God is this gift of eternal life. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகச்சிறந்த பரிசு என்னவென்றால் அது நித்திய ஜீவன். And Jesus Christ is the best one to explain what happens after death. நம்முடைய மரணத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை விளக்குவதற்கு வல்லமை பெற்றவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Because he came from heaven, he became a human being, he died and rose from the dead. ஏனெனில் இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தில் இருந்து வந்தவர். அவர் நமக்காக மனுஷனாக அவதரித்தார். அவர் மரணத்தை வென்று திரும்பவும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். So Jesus Christ is the one who can tell us the truth about life after death. எனவே தான் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நம்முடைய மரணத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை முழு உண்மையாக சொல்ல முடியும். And this is what the world needs. They need to know the truth. நாம் தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது என்று அறிகிறோம். The truth is what sets us free. சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. Really, the truth is Jesus Christ, and he brings the truth into our hearts by speaking his word. இயேசுவே சத்தியமாக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை நமக்குள்ளாக பேசுவதன் மூலமாக நமக்குள்ளே சத்தியத்தை கொண்டு வருகிறார். And Jesus has explained very clearly the difference between what happens to the righteous and to the wicked after death. மரணத்திற்கு பின்பதாக நீதிமான்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் என்ன சம்பவிக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். And this should both warn us and encourage us to be among the righteous. நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கும் உற்சாகப்பட்டு தொடர்ந்து நீதிமான்களாக நிலைத்திருப்பதற்கும் இது நமக்கு உதவி செய்கிறது. Because we want our place in the kingdom of heaven. ஏனெனில் பரலோக ராஜ்யத்திலே நாம் நம்முடைய இடத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். My Bible reading comes from the Gospel of Luke, chapter 16. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். Verses 19 to 31. It's very important what happens to us after death. நாம் மரித்த பின்பு நமக்கு என்ன நடக்க போகிறது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. And Jesus has told us about two men who have died. இரண்டு மரித்து போன நபர்களை குறித்து நாம் வாசித்தோம். One man was wicked while the other was righteous. ஒருவர் அக்கிரமக்காரர், ஒருவர் நீதிமான். And the angels came for the man who was righteous after he died. நீதிமானாக இருந்த நபர் மரித்த போது அவருடைய ஆத்மாவை எடுத்துச் செல்ல தேவதூதர்கள் வந்தார்கள். And the angels, they don't come for our body when we die. Our spirit comes out of our body. தேவதூதர்கள் நம்முடைய சரீரத்தை எடுப்பதற்காக வருவதில்லை, நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே வருகிற ஆவியை எடுத்துச் செல்ல வருகிறார்கள். And the man taken by the angels obviously had faith in God. தேவதூதர்களால் எடுத்துச் செல்லப்பட்ட மனிதர் தேவனில் விசுவாசம் வைத்தவராக இருந்தார். And yet he had been a poor, crippled beggar while here on earth. ஆனால் அவர் இந்த உலகத்திலே இருந்த போது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற நபராக இருந்தார். He did not have enough food to eat. அவருக்கு சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லை. He had no friends except for the dogs who came and licked his sores. அவருடைய பற்களை நக்கின அந்த நாய்களை தவிர வேறு எந்த நண்பர்களும் அவருக்கு இல்லை. But in heaven there is no sickness. ஆனால் பரலோகத்திலே எந்த வியாதியும் இல்லை. And those who have faith in God are taken to the place of comfort. தேவனில் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஆறுதலின் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். And it's God who knows the depths of people's hearts. தேவன் தம் மக்களுடைய ஜனங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறார். And it's God who hears the prayers of people who cry out to him. தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜனங்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். And obviously this poor beggar cried out to God. இந்த ஏழையான பிச்சைக்காரன் தேவனை நோக்கி கதறி அழுது ஜெபித்திருப்பார். And God granted him the gift of eternal life. தேவன் அவருக்கு நித்திய ஜீவனாகிய பரிசை கொடுத்தார். God granted him the righteousness that comes through faith. விசுவாசத்தினால் வருகிற நீதியை அவருக்கு பரிசாக கொடுத்தார். Now we see in the Bible that Jesus wants us to have a good understanding of the choice between heaven and hell. நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கும் நாம் தீர்மானம் எடுக்கலாம், அல்லது நரகத்திற்கு செல்வதற்கும் நாம் தீர்மானம் எடுக்கலாம். For the other man,
in a place of torment and punishment for sin. இன்னொரு மனிதரை நாம் பார்க்கிறோம், அவர் நரகத்திலே துன்பப்படுகிற இடத்திற்கு போய்விட்டார். And he had been a very rich man and had a very comfortable life. அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது மிகுந்த செல்வந்தராகவும் ஆறுதலின் இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். But obviously he had loved his money and he trusted in his money more than he trusted in God. அவர் தேவனை நம்பியதை விட தன்னுடைய பணத்தை அதிகமாக நம்பி அதை நேசித்தார். And it seems that his whole family had no interest in God, for even his 5 brothers were living in disobedience to God's commands. அந்த செல்வந்தருடைய குடும்பம் முழுவதுமே தேவனற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அவருடைய 5 சகோதரர்களும் அப்படியே இருந்தார்கள். It's so sad when a whole family is lost. முழு குடும்பமும் நித்திய ஜீவனை இழந்து போவது வருத்தத்திற்குரியது. And Jesus said, what good will it be for someone to gain the whole world yet forfeit their soul? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று இயேசு கேட்கிறார். Or what can anyone give in exchange for their soul? ஆத்மாவுக்கு பதிலாக நீ என்னத்தை சம்பாதித்துக் கொள்ளுவாய்? And obviously once this rich man found himself in hell, there was nothing he could give to save his soul. இந்த செல்வந்தனான மனிதன் நரகத்திலே போய் முடிவடைந்த போது அதிலிருந்து வெளிவருவதற்கு அவரால் செலுத்தக்கூடியது ஏது ஒன்றையும் அவர் கண்டுகொள்ளவில்லை. We must come to a place of trusting Jesus Christ fully for the salvation of our soul. நம்முடைய ஆத்மாக்களின் ரட்சிப்பிற்காக நாம் இயேசுவை மாத்திரமே நம்புகிறவர்களாக இருக்கிறோம். Now tonight I want to tell you the story of my own mother. என்னுடைய சொந்த தாயாரை குறித்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And unfortunately she died in April of this year. இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்திலே அவர்கள் மரித்து விட்டார்கள். And death is a horrible thing. மரணம் பயங்கரமான ஒரு காரியம். The Bible actually calls death our enemy. மரணத்தை எதிரி என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். And death came because of sin, and behind sin is the devil. மரணம் பூமிக்குள் பாவத்தின் மூலமாக வந்தது. பாவத்திற்கு பின்பாக சாத்தான் இருக்கிறார். So death is a horrible enemy. எனவே மரணம் ஒரு பயங்கரமான எதிரியாக இருக்கிறது. But the good news is that Jesus Christ has conquered this enemy. ஆனால் நமக்கு நற்செய்தி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து விட்டார். And I am so thankful that my mother was a Christian. என்னுடைய தாயார் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அதற்காக நன்றியாக இருக்கிறேன். She was a godly woman. அவர்கள் தெய்வீகமான சகோதரி. And she did learn the wisdom of God through the struggles and the hardships of her life. அவருடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் போராட்டத்தின் மூலமாக தேவனை இன்னும் அதிகமாக நெருங்கி சேர்ந்தார்கள். And I have the absolute assurance that she has gone to heaven. அவர்கள் பரலோகத்திற்கு சென்றார்கள் என்ற நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேன். But that's only because my mother died trusting in the holy blood of Jesus Christ to have washed away her sins. அவர்களுடைய பாவத்திற்காக தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தால் அவர்கள் கழுவப்பட்டிருந்தார்கள். But even though she was a Christian, actually going through the process of death was not so easy for my mother. என்னுடைய தாயார் கிறிஸ்துவாக இருந்த போதிலும் அவர்களுடைய மரண பாதை அவ்வளவு எளிதானதாக இல்லை. Maybe it was actually harder for my father. என்னுடைய தந்தையார் அதன் நிமித்தமாக அதிக வருத்தத்திற்குள்ளாக இருந்தார். Because he had to nurse her and take care of her in the final stages of her life. ஏனெனில் அவருடைய வாழ்க்கையின் இறுதி காலத்திலே என்னுடைய தகப்பனார் தாயாரை அதிகமாக கவனித்துக் கொண்டிருந்தார். Well, I was around the bed of my mother for the last 6 days of her life, basically spending all the time there. அவர்கள் மரித்த அந்த கடைசி 6 நாட்களிலே நான் அவர்களோடு கூடவே இருந்தேன். And she was bedridden, and by that final stage, she had pretty much become unconscious. அவர்கள் படுக்கையிலே இருந்தார்கள். கடைசியாக தன்னுடைய நினைவை இழந்து விட்டார்கள். And all my family, we were together for those 6 days, so it was quite a special time of being with my sister, my 2 younger brothers, and other relatives. என்னுடைய குடும்பத்திலே எனக்கு ஒரு தங்கையும் 2 தம்பியும் உண்டு. நாங்கள் 4 பேரும் மற்ற உறவினர்கள் அனைவருமாக அந்த 6 நாட்களும் எங்கள் அம்மாவோடு கூட இருந்தோம். So it was a wonderful family time, even though out of the sadness of the situation. அந்த சூழ்நிலை வருத்தத்திற்குரியதாக இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தது
அது சிறப்பாக இருந்தது. And I was holding my mother's hand when she died. என்னுடைய அம்மா மரித்த போது அவருடைய கரத்தை நான் பிடித்துக் கொண்டிருந்தேன். And when she died, all of our family were just crying so much. அவர்கள் மரித்த போது நாங்கள் அனைவரும் குடும்பமாக அழுதோம். And my mother was breathing very, very heavily. So it was not such a peaceful death. It was quite hard. அவர்கள் மரித்தது எளிமையாக இருக்கவில்லை. அவர்கள் கடினமாக மூச்செடுத்து அவர்கள் கஷ்டப்பட்டு தான் மரித்தார்கள். And by that time, we were almost begging God, just take her, Lord, take her. நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் அமிதமாக வேண்டிக் கொண்டோம். இவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, அவரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று. And then finally she took her last breath. அப்புறம் இறுதியாக நாங்கள் ஜெபித்த பின்பு அவர்கள் மரித்தார்கள். And I was thinking through this that death is like a demon. It truly comes from the devil. இதன் மூலமாக நான் உணர்ந்து கொண்டது என்னவென்றால் மரணம் பிசாசின் மூலமாகத்தான் வருகிறது என்று. And that is why I would never want anyone to die without Jesus Christ as their Lord and Savior. எனவேதான் ஒரு நபராவது இயேசு கிறிஸ்து இல்லாதவர்களாக மரிப்பதை நான் விரும்பவில்லை. You do not want to go through the door of death without being able to take hold of the hand of Jesus Christ. தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளாமல் நீங்கள் அந்த மரணத்தின் கதவிற்குள்ளாக செல்வது கடினமான காரியம். Because Jesus is the only one who has died for us and conquered death. ஏனெனில் நமக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. And Jesus is Lord of all the angels. இயேசு கிறிஸ்து எல்லா தேவதூதர்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். Whereas you could say the devil is in charge of all the unclean demons. சாத்தானானவன் அசுத்த ஆவிகளுக்கு தலைவனாக இருக்கிறார். So you want to be like that beggar who was carried into the place of comfort by angels. நாம் மரித்த பின்பு அந்த லாசருவை போல தேவதூதர்களால் நம்முடைய ஆத்மா எடுத்துச் செல்லப்படுகிறதாக இருக்க வேண்டும். And we have the full assurance that the angels of God come for those who belong to Jesus Christ. இயேசுவுக்கு சொந்தமானவர்களின் ஆவியை எடுத்துச் செல்வதற்காக நிச்சயமாகவே தேவதூதர்கள் வருகிறார்கள். My mother was 75 years old when she died, and in New Zealand that's considered to be too young. என்னுடைய அம்மா மரித்த போது அவருடைய வயது 75. நியூசிலாந்து தேசத்திலே இன்னும் அதிகமாக வயது வரை வாழ்கிறார்கள். But I've got friends who have died in their 20s and their 30s. None of us know how long we have to live. ஆனாலும் சிலர் 20 வயதிலும் 30 வயதிலும் மரிக்கிறார்கள். யார் எப்போது மரிப்பார் என்று நாம் சொல்ல முடியாது. But my mother died as a woman of God. என்னுடைய தாயார் தேவனுடைய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அவர்கள் மரித்தார்கள். But tonight I want to share some lessons from her life when she was living. அவர்கள் உயிரோடு வாழ்ந்த போது நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And also some warnings from her life, because there were 2 times when she almost fell away from God. அவர்கள் 2 முறை தேவனை விட்டு தூரமாக சென்று விட்டார்கள். அதன் மூலமாக 2 எச்சரிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Life is a spiritual battle, and the devil wants people to fall away from God. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. எப்பொழுதும் சாத்தானானவன் நம்மளோடு கூட போராடி கொண்டே இருக்கிறார். So I'm going to tell you a little bit about my mother's testimony and the mercy of God to bring her back 2 times. என்னுடைய தாயாரின் சாட்சியை கூறி கர்த்தர் அவர்கள் மீது வைத்த இரக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And God loves his children. He doesn't want his children to fall away. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகளில் ஒருவராவது அழிந்து போவது அவருக்கு சுத்தமே அல்ல. But God has still given people the choice. ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். God chose the nation of Israel, and God loved the nation of Israel. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர்களை நேசித்தார். But so often they were unfaithful to God and fell away. ஆனால் அவர்கள் பெரும்பாலான நேரங்களிலே அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்து வழியில் போகிற ஜனங்களாக இருந்தார்கள். So God raised up his prophets and his messengers to call his own people to come back to him. எனவே தேவன் தீர்க்கதரிசிகளையும் அவர்களுக்கு செய்திகளை கொடுப்பவர்களை எழுப்பி அவர்களை மீண்டுமாக தன்னிடத்தில் வரும்படியாக அழைத்துக் கொண்டே இருந்தார். Every Christian needs to become the strong Christian so that the things of the world do not cause them to stumble in their faith. கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் உறுதியாக
உறுதியான பலமான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உலகத்தின் காரியங்கள் உங்களை இடரச் செய்யாமல் இருக்கும். I encourage you to be a person who is determined to love Jesus. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நான் அதிகமாக நேசிப்பேன் என்று உறுதியான தீர்மானத்தை எடுத்தவர்களாக இருக்க வேண்டும். Not just love Jesus a little bit, இயேசுவை ஏதோ கொஞ்சம் பேருக்கு நேசிக்கிறவர்களாக அல்ல, but love Jesus with all your heart. உங்களுடைய முழு உண்மையான இருதயத்தோடு கூட நேசியுங்கள். Love Jesus more than becoming a rich and famous person. நீங்கள் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், பிரசித்தி பெறணும் என்றெல்லாம் ஆசைப்படுவதை விட அதைவிட அதிகமாக நான் இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். Love Jesus more than becoming a Bollywood actor or a movie director. ஒரு பாலிவுட் நடிகராகவோ அல்லது சினிமா ஹீரோயின் ஆவதை விட இயேசுவை நேசிக்கிறவனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். Everything that's done for the world will pass away. இந்த உலகத்திலே செய்யப்படுகிற, உலகத்திற்காக செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் அழிந்து போகிற மாயையாக இருக்கிறது. Only that which is done for Jesus will last forever. நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்கிறீர்களோ அது மாத்திரமே உங்களுக்காக கடைசி வரை நிலைத்திருக்கும். Come into a deeper walk with Jesus. இயேசுவோடு கூட நெருங்கி நடக்கிற ஒரு வாழ்க்கை பயணத்தில் வாருங்கள். Be stronger in your walk with Jesus. இயேசுவோடு கூட நடக்கிற பயணத்திலே அவரோடு கூட உறுதியாய் நிலைத்திருங்கள். Become stronger in prayer. நீங்கள் ஜெபத்திலே பலப்படுங்கள். Become stronger in loving your Bible. உங்களுடைய வேதத்தை நேசிப்பதிலே இன்னும் அதிகமாக உறுதிப்படுங்கள். And continue to rejoice when you can walk with your Bible. நீங்கள் வேதத்தை வாசித்து அதிலே நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும். Let's prepare ourselves to pray. நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். Lord Jesus Christ, நான் சொல்ல நீங்க ஒரு சிறு பிள்ளை போல சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, thank you that you love me. என்னை நேசிக்கிறீர், அதற்காக நன்றி. Thank you that you died on the cross for my sins. என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீரே. நன்றி இயேசுப்பா. Jesus, be my Lord and Savior. இயேசுவே, நீரே என்னுடைய ஆண்டவர், நீரே என்னுடைய ரட்சகர். Jesus, remember my name. இயேசுவே, என்னுடைய பெயரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. Jesus, come into my heart. என்னுடைய இருதயத்திற்குள்ளே வாங்க இயேசுப்பா. Fill my heart with God's love. தேவனுடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்பும். Teach me to be your true servant. உம்முடைய உண்மையான ஊழியக்காரனாக எனக்கு கற்றுத்தாரும். Make me stronger in faith. விசுவாசத்திலே என்னை பலப்படுத்தும். Make me stronger in prayer. ஜெபத்திலே என்னை உறுதியாக்கும். Jesus, I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். Let's say that again. Jesus, I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். Now this time I want you to say this with all your heart, looking to Jesus and looking to heaven. உண்மையான இதயத்தோடு கூட இயேசுவையும் பரலோகத்தையும் பார்த்து உண்மையான இதயத்தோடு சொல்லுங்கள். Jesus, I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். Amen.